ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் பாலிட்டியோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் மிக உயர்ந்த சட்டமாகும். இது இந்தியாவை இறையாண்மை மதசார்பற்ற சோசலிச ஜனநாயக குடியரசாக அறிவித்து அதன் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் அரசாங்கத்தின் கட்டமைப்பை வரையறுக்கிறது. நவம்பர் 26, 1949 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன உரிமைகள் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடிப்படை உரிமைகள்: அமெரிக்கா. அடிப்படை கடமைகள்: ரஷ்யா. கூட்டாட்சி முறை: கனடா. அவசரகால சட்டம்: ஜெர்மனி. பொதுப்பட்டியல்: ஆஸ்திரேலியா. பாராளுமன்ற முறை: இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி முக்கிய அம்சங்களில் நம்ம இந்தந்த நாடுகளில் இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பார்த்தோன்னா இறையாண்மை மதசார்பற்ற சோசலிச ஜனநாயக இதை வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு போன வருஷம் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.